அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் பொது தமிழ் தினசரி தேர்வு பழைய தமிழ் புத்தகம் 9ஆம் வகுப்பு இயல் 1, 2, 3 அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்க்கலாம். இதில் நான் ஒரு கேள்வி படித்ததுக்கப்புறமா கொஞ்சம் கேப் கொடுப்பேன். அந்த டைமில் நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அப்படியே சொல்லிடுறேன். ஓகேவா? பார்க்கலாமா? முதல் கேள்வி, பின்வரும் கூற்றுகளை சரிபார்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திராவிடம் எனும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர்னு சொல்லிட்டு கார்டுவெல் கொடுத்துருக்காங்க. திராவிடம் எனும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவன் சொல்லிட்டு குமரிலப்பட்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆப்ஷன் பார்க்கலாமா? இப்போ நமக்கு திராவிடம் அப்படின்ற சொல்ல முதல்ல யார் குறிப்பிட்டதுன்னு கேட்டாங்கன்னாக்க, குறிப்பிட்டவர் அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு குமரிலப்பட்டர். ஓகேவா? திராவிடம் அப்படின்ற சொல்ல முதல்ல குறிப்பிட்டவர்னு கேட்டால் குமரிலப்பட்டர். அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் தான் நமக்கு கார்டுவெல். ஓகேவா? அதை பயன்படுத்தியவர்னு கேட்டால் கார்டுவெல். 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூல் எழுதுறாரு இல்லைங்களா? அந்த நூலை அவர் பயன்படுத்தியிருப்பார். இதுக்கு நமக்கு 2 கூற்றுமே தவறாக இருக்கு இல்லையா? அப்போ நமக்கு 2 கூற்றும் தவறு என்பது சரியான ஆன்சர். ஓகேவா? அதாவது கூற்று 2ம் தவறு. பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்ப்போமா? அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சொற்களும் இலக்கண குறிப்பும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், செய்யினும், நீங்காமை, இகழ்வார், விருந்துன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான இலக்கண குறிப்பு எதிர்மறை தொழிற்பெயர், வினையால் அணையும் பெயர், பண்பாகு பெயர், இழிவு சிறப்புமைன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு ஆன்சர் பார்க்கலாமா? இப்போது செய்யணும் அப்படின்னு முடிஞ்சால் நம்ம ஒரு 3 விஷயம் பார்க்கலாம் இல்லைங்களா? நம்ம ஒன்று முற்றுமைன்னு சொல்லலாம், இன்னொன்று எண்ணுமைன்னு சொல்லலாம், இன்னொன்று இழிவு சிறப்புமைன்னு சொல்லலாம். 3மே நம்ம சொல்ல முடியும். உம்முன்னு வந்துச்சுன்னா அதுலேயும் ஒரு கண்டிஷன் இருக்குது இல்லையா? அப்படின்னு ஒரு டைம் வந்துச்சுன்னா அது முற்றுமை. அப்படின்னு சொல்லிட்டு 2 டைம் வந்துச்சுன்னா அது நமக்கு எண்ணுமையில் வரும். அதுக்கப்புறமா இழிவு சிறப்புமை அப்படின்னா ஒரு இழிவுபடுத்தக்கூடிய செயலுக்கு அதுக்காக பயன்படுத்துவாங்க அந்த உம்முன்றது. இப்போ பாருங்கள், செய்யணும்னு இருக்கா, ஒரு இழிவான செயல்களை நமக்கு செய்கிறாங்க இல்லைங்களா? அப்போ செய்யணும், இழிவான செயல்களை செஞ்சாங்க அப்படின்றது மாதிரி. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு இழிவான செயலுக்காக அந்த அப்படின்றது பயன்பாட்டுக்கு வந்துச்சுன்னா அது இழிவு சிறப்புமைன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு அப்படின்றது இழிவு சிறப்புமைக்காக வருது. அப்போ நமக்கு 4ன்றது வரும். ஓகேவா? நீங்காமை அப்படின்னா இது நமக்கு எதிர்மறை தொழிற்பெயரை சொல்லக்கூடியதாக வரும். எதிர்மறை தொழிற்பெயர். ஓகேவா? இகழ்வார் அப்படின்னா இந்த இடத்துல யார் செய்கிறாங்களோ அவங்கள மறைச்சிருது. அந்த வினை செய்யக்கூடியவங்கள மறைக்குது. அப்போ வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர். அப்போ நமக்கு 2வது ஆப்ஷனாக வரும். விருந்து அப்படின்றது நமக்கு பண்பாகு பெயர். விருந்துனா பண்பாகு பெயர். இப்போ ஆப்ஷன் பாருங்கள், நமக்கு 4, 1, 2, 3ன்னு வருதா? 4, 1, 2, 3ன்றது நமக்கு ஏ ஆப்ஷனில் இருக்குது. ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்ப்போமா? அடுத்ததாக ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சொல் பொருள், உளவாக்கல், நிலைப்பெறுத்தல், நீக்கல், தலைவர். ஆப்போசிட்டில் அழித்தல், இறைவர், காத்தல், படைத்தல்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? உளவாக்கல் அப்படின்னா நமக்கு படைத்தல் அப்படின்றத குறிக்குங்க. உளவாக்கல் அப்படின்றது நமக்கு படைத்தலை குறிக்கும். நிலைப்பெறுத்தல் அப்படின்னா நமக்கு காத்தலை குறிக்கும். ஓகேவா? நிலைப்பெறுத்தல் அப்படின்னா காத்தல். நீக்கல் அப்படின்னா அழித்தல் அப்படின்ற பொருளில் வரும். தலைவர் அப்படின்னா இறைவர் அப்படின்றத குறிக்கும். ஓகேவா? இதுக்கான ஆப்ஷன் பாருங்கள், நமக்கு 4, 3, 1, 2ன்னு வருது. 4, 3, 1, 2ன்றது நமக்கு பி ஆப்ஷனில் இருக்குது. பி தான் கரெக்டு. ஓகேவா? அடுத்த கேள்வி பார்ப்போமா? அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். வலிமையில் சிறந்த வலிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள். விருந்தினரை வரவேற்க இயலாத நிலை, கல்வி கற்க இயலாத நிலை, அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்தல், ஒழுக்கத்தை கடைபிடித்தல்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்னன்னாக்க, நமக்கு வலிமையில் சிறந்த வலிமை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் எதை பற்றி சொல்கிறார் அப்படின்னா, அறிவற்றோர் செய்யும் தீங்குகளை பொறுத்தல். ஓகேவா? அதாவது அறிவில்லாதவங்க செய்யக்கூடிய அந்த தீங்குகளை யார் பொறுத்துக்கிறாங்களோ அவங்க தான், அவங்களோட வலிமை தான் வலிமையிலும் மிக சிறந்த வலிமை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறார். இதுக்கான ஆப்ஷன் நமக்கு சி தான் கரெக்ட். அடுத்த கேள்வி பார்ப்போமா? அடுத்த கேள்வி, அளபெடை இடம்பெறுவதுன்னு கேட்டிருக்காங்க. சொல்லின் முதலில் மட்டும் இடம்பெறும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முதல்ல. அதுக்கப்புறமா சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்னு சொல்லியிருக்காங்க. சொல்லின் முதலிலும் இறுதியிலும் சொல்லியிருக்காங்க. சொல்லின் முதல், இடை, இறுதி அனைத்து இடங்களிலும் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு அளபடை அப்படின்னா என்னென்னா பொதுவாக உயிரெழுத்து நீண்டு ஒழிக்கணும். ஓகேவா? உயிரெழுத்துன்றது நமக்கு
அந்த உயிரெழுத்தோட நெடில் எழுத்தாக இருந்துச்சுன்னா 2 மாத்திரையாக வரும், குறில் எழுத்தாக இருந்துச்சுன்னா 1 மாத்திரையாக வரும். அந்த உயிர் நெடில் எழுத்துக்கள் வந்து நமக்கு நீண்டு ஒழிச்சிச்சு அப்படின்னா அது வந்து அளபெடைன்னு சொல்லுவாங்க. அப்படி அளபெடுக்கும் போது அது வந்து 3 மாத்திரை அளவில் அளபெடுக்கும், அதாவது 3 மாத்திரை அளவில் ஒழிக்கும். ஓகேவா, அதை தான் அளபெடைன்னு சொல்லுவாங்க. இந்த அளபெடை அப்படின்றது நமக்கு ஒரு சொல் இருக்குன்னா அந்த சொல்லோட முதல், இடை, இறுதி அந்த 3 இடத்துலையுமே வரும். ஓகேவா, அப்போ நமக்கு டி தான் சரியான ஆன்சர். சொல்லின் முதல், இடை, இறுதி அனைத்து இடங்களிலும் இடம்பெறும். ஓகே, அடுத்த கேள்வி 6வது கேள்வி. சடையப்பா வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் வந்து புகழேந்தி புலவர், ஒட்டக்கூத்தர், ஔவையார், கம்பர்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, அதாவது நமக்கு சடையப்பா வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் யாருன்னா நமக்கு கம்பர். ஓகேவா, இவர் ஒரு 1000 பாட்டுக்கும் சடையப்பா வள்ளலை வந்து புகழ்ந்து பாடியிருப்பார். ஓகேவா, இவர் எழுதின கம்பராமாயணத்தில் ஒரு 1000 பாட்டுக்கும் இவர் வந்து புகழ்ந்து பாடியிருப்பார். ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போமா. ஒரு பொறுத்துக எழுத்து வகைகளும் அதுக்கான மாத்திரை அளவும் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஆயுதம், ஒற்றளப்படை, உயிரளப்படை, உயிர் நெடில்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சரில் பார்த்தீங்கன்னா நமக்கு அரை மாத்திரை, 1 மாத்திரை, 3 மாத்திரை, 2 மாத்திரைன்னு கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்துங்க பார்க்கலாம். ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்ப்போமா. இதில் நமக்கு ஆயுத எழுத்து அப்படின்னா நமக்கு அரை மாத்திரை அளவில் ஒழிக்குங்க. ஆயுத மாத்திரைனா நமக்கு அரை மாத்திரை வரும். ஒற்றளபடை அதாவது ஒற்று எழுத்துனா நமக்கு அரை மாத்திரை தான், ஆனால் அது அளபெடுக்கும் போது இன்னொரு அரை மாத்திரை சேர்ந்து ஒழிக்கும். அப்போ நமக்கு அரையும் எவ்வளோ நமக்கு 1 மாறிக்கும், அப்போ 1 மாத்திரைன்னு வரும். அடுத்ததாக உயிரளபடை, இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, நமக்கு உயிரெழுத்தில் இருக்கக்கூடிய நெடில் எழுத்து நீண்டு ஒழிக்கும், அதை தான் வந்து நம்ம உயிரளபடைன்னு சொல்லுவோம். அப்போ நீண்டு ஒழிக்கும் போது நமக்கு 3 மாத்திரை அளவில் வரும். ஓகேவா, உயிர் நெடில் அப்படின்றது நமக்கு 2 மாத்திரையாக வரும். இப்போ இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 2 கிடையாது, இல்லை 4. ஓகே, இப்போ 1 2 3 4ன்னு வரும் ஆப்ஷன். நமக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4ன்றது நமக்கு பி ஆப்ஷனில் இருக்குது. பி தான் சரியான ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போமா. அடுத்த கேள்வியில் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் போட டைப் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எந்த மாவட்டத்தில் பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சேலம் மாவட்டம். ஓகேவா, பி தான் சரியான ஆன்சர். சேலம் என்பது சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் பின்வரும் 3 பிரிவுகளை கொண்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு, மணிமொழி மாலை இந்த 3 பிரிவுகளையும் கொண்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். சரி, ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா. இப்போ பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட நூல்கள்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே இருக்கிற எல்லாமே அவரோட நூல்கள் தான். இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பள்ளிப்பறவைகள் அப்படின்ற நூலில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பிரிவுகளை கொண்டு இருக்குதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு, மணிமொழி மாலை அப்படின்ற 3 பிரிவுகளை கொண்டு இருக்குது. ஓகேவா, இதுக்கு நமக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்ப்போமா. 10வது கேள்வி, தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் திருவிளையாடற் புராணத்தின் எப்பிரிவில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் போட ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இதுக்கான ஆப்ஷன் நமக்கு மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு திருவாலவாய் காண்டம், சி தான் சரியான ஆன்சர். அதாவது தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் எந்த பிரிவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு திருவாலவாய் காண்டத்தில் தான் இருக்குது. ஓகேவா, அடுத்த கேள்வி, சங்க புலவர்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. இதில் வந்து நமக்கு ஆப்ஷன் 72, 48, 63, 49ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் போட ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 49 வருங்க. ஓகேவா, 49. அதாவது மொத்தமாக 48 பேர் இருந்திருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை, அவங்களோட சொற்போர்கள் நடக்குது, அவங்களுக்குள்ள புலவர்களுக்குள்ள சொற்போர் வந்து நடக்குது அப்படின்னா அதை தீர்த்து வைக்கிறதுக்காக சிவபெருமானும் ஒரு புலவராக இருந்தார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக மொத்தமாக நமக்கு 49 பேர் இருந்திருப்பாங்க. ஓகேவா, நமக்கு டி தான் சரியான ஆன்சர். சங்க புலவர்கள் எண்ணிக்கைன்னா நமக்கு 49 பேர். ஓகேவா, அடுத்த கேள்வி, ஒரு பொறுத்துக திருவிளையாடற் புராணத்தையும் அதோட உட்பிரிவு அதோட அமைப்பை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம்னு கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்டாக நமக்கு 16, 18, 30 படம்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்து ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, இதுக்கான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மதுரை காண்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 18 படலங்கள் இருக்குங்க. மதுரைனா 18 படலம். கூடர் காண்டம் அப்படின்னா நமக்கு கூடரில் நமக்கு 30 படலங்கள் இருக்குது. கூடர் காண்டத்தில் 30 படலங்கள்.
திருவாலவாய் காண்டம் அப்படின்னா நமக்கு திருவாலவாய் காண்டத்தில் 16 படலங்கள் இருக்குது. ஆக மொத்தமாக நமக்கு 64 படலங்கள் இருக்குது. ஓகேவா, 3363 பாடல்கள் இருக்குது இதில். ஓகேவா, நமக்கு 3363 பாடல்கள் இருக்குது. மொத்தமாக 64 படலங்கள் இருக்குது. இதுக்கான ஆப்ஷன் நமக்கு பார்த்தீங்கன்னா எது வருதுன்னு பாருங்கள். நமக்கு மதுரை காண்டம்னா நமக்கு 18 படலமா, கூடர் காண்டம் அப்படின்னா 30 படலம், திருவாலவாய் காண்டம்னா 16 படலம். அப்போ நமக்கு 231 வரணும் இல்லையா. 231ன்றது நமக்கு சி ஆப்ஷனில் இருக்குது. சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா, அடுத்த கேள்வி பார்ப்போமா. அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு, இவ்வரியில் திரவியம் என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க. இதில் திரவியம் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். செல்வமா, வாசனை பொருளா, கப்பலா, வாணிகமா? ஓகே, இதுக்கான சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செல்வம் அப்படின்றது சரியான ஆன்சர். ஏதோ சரியான ஆன்சர். திரவியம் அப்படின்னா நமக்கு செல்வத்தை குறிக்கக்கூடியது. ஓகேவா, அடுத்த கேள்வி பார்ப்போமா. அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க. பொருள்கோள் எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்களா. இதில் பொருள்கோள் அப்படின்னா என்னன்னாக்க, ஒரு பொருள் நம்ம ஒரு பாட்டு படிக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம எப்படி அதை வந்து பொருள் எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லக்கூடியது பொருள்கோள். அது நமக்கு எத்தனை டைப் இருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் போட ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, இதுக்கான சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 8. ஓகேவா, பொருள்களோட வகைகள் வந்து நமக்கு மொத்தமாக 8 இருக்குங்க. ஓகே, அடுத்த கேள்வி. ஒரு பொறுத்துக. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆகுப்பெயர்லேருந்து கேட்டிருக்காங்க. பாருங்கள், முகத்தல் அளவை ஆகுப்பெயர், எடுத்தல் அளவை ஆகுப்பெயர், எண்ணல் அளவை ஆகுப்பெயர், நீட்டல் அளவை ஆகுப்பெயர்னு கேட்டிருக்காங்க. ஆப்போசிட்டில் தலைக்கு ஒரு பழம் கோடு, 2 லிட்டர் தா, 6 முழம் கோடு, 10 கிலோ கோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் போட ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா. இப்போது பொதுவாக முகத்தல் அப்படின்னா திரவங்களை குறிக்கக்கூடியது. திரவங்களை நம்ம எதை வச்சு அளக்குவோமோ அதை எல்லாத்தையும் நம்ம முகத்தலுக்கு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு லிட்டரில் அளப்போம், மில்லி லிட்டரில் அளப்போம், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இருக்கிற நமக்கு முகத்தல் அளவைக்கு வரும். ஓகேவா, அப்போ இதுக்கான ஆப்ஷன் எப்படி வரும், நமக்கு 2 லிட்டர் தான் வரும். ஓகேவா, அப்போ 2வது ஆப்ஷனாக வரும். எடுத்தல் அப்படின்னா நமக்கு வெயிட் போடுறதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, வெயிட் போடுறோம். எதெல்லாம் வெயிட் போடுவோம்னா நமக்கு திடப்பொருட்களை வெயிட் போடுவோம். ஓகேவா, அப்போ பாருங்கள் 10 கிலோ கோடுன்னு கொடுத்துருக்காங்களா. 10 கிலோன்றது ஒரு ஏதோ ஒன்று கேட்குறாங்க. ஒரு வெயிட் தானே, அது நம்ம வெயிட் போட்டு தானே கொடுப்போம். அந்த மாதிரி வெயிட் போட்டு தரது எல்லாமே நமக்கு எடுத்தல் அளவையில் வரும். ஓகேவா, எடுத்தல் அளவைன்றது நமக்கு 4வது ஆப்ஷனாக போகுது. எண்ணல் அளவை அப்படின்னா கவுண்டிங்கு, மொத்தமாக எத்தனை பேர் இருக்கிறாங்க என்றது. ஓகேவா, இப்போ பாருங்கள் தலைக்கு ஒரு பழம் கோடுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தலைனா அங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரை குறிக்கக்கூடியது. அப்போ கவுண்டிங்கு. அப்போ நமக்கு அந்த மாதிரி கவுண்டிங்கை பற்றி சொல்கிறது எண்ணல் அளவை ஆகுப்பெயர். இப்போ நமக்கு ஆப்ஷன் வந்து 1ன்னு வரும். நீட்டல் அளவை அப்படின்னா நமக்கு அளக்கக்கூடியது. இப்போ எதெல்லாம் அளப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அளக்கக்கூடியதுன்னா நமக்கு பொதுவாக திரவங்கள் அதெல்லாம் மற்றதெல்லாமே இருக்குங்க. ஆனால் இது எப்படின்னா நமக்கு முழம், சான், மீட்டர், கிலோமீட்டர் இந்த மாதிரி அளப்போம் இல்லைங்களா. இந்த மாதிரி இருக்கிறது அளக்கத்தெல்லாமே நமக்கு நீட்டல் அளவைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் இதுக்கு இது வரும் பாருங்கள். நமக்கு 6 முழம் கோடுன்னு கொடுத்துருக்காங்களா. இது வந்து நமக்கு நீட்டல் அளவையில் வரும். இப்போ நமக்கு ஆப்ஷன் பாருங்கள் 2413 இருக்கா. 2413ன்றது நமக்கு எதில் இருக்குது, ஏ ஆப்ஷனில் இருக்குது. ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா, அடுத்த கேள்வி. தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கொரு குணம் உண்டு என பாடிய கவிஞர் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சரை போட ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, இதுக்கான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நாமக்கல் கவிஞர். பி தான் சரியான ஆன்சர். அதாவது தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டுனாக்க நமக்கு நாமக்கல் கவிஞர் தான் சொல்லியிருக்காரு. ஓகேவா, அடுத்த கேள்வி. தமிழ் மலர் எனும் இதழை நடத்தியவர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் போட ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, தமிழ் மலர் அப்படின்ற இதழை நடத்தினது யாருன்னு நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா கண்ணதாசன். ஓகேவா, கண்ணதாசனோட இதழ் தான் நமக்கு தமிழ் மலர் அப்படின்றது. ஓகேவா, அடுத்த கேள்வி. சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் எனும் வரிகள் யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சரை போட ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமா, கவிமணி தேசிய விநாயகமா, சுரதாவா, கண்ணதாசனா? ஓகே, இதுக்கான ஆப்ஷன் பார்க்கலாமா. இது யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கவிமணி தேசிய விநாயகம். பி தான் சரியான ஆன்சர். ஓகே, இதுக்கு பி தான் கரெக்டு. அடுத்த கேள்வி. வியாசர் பாரதத்தை தழுவி தமிழில் எழுதப்பெற்ற பாரதியின் நூல் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் போட ட்ரை பண்ணுங்கள். ஆனால் கீழே இருக்கிற எல்லாமே நமக்கு பாரதியாரோட நூல்கள் தான். ஓகேவா, இதுக்கு ஆன்சர் போட ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பெற்ற பாரதியின் நூல்.
ஓகே, இதுக்கான ஆப்ஷன் பார்க்கலாமா? இதுக்கு நமக்கு பாஞ்சாலி சபதம் என்பது சரியான ஆன்சர். சி தான் கரெக்டு. ஓகேவா? வியாசர் பாரதத்தை தழுவி பாரதியார் எழுதுனது வந்து நமக்கு பாஞ்சாலி சபதம் அப்படின்ற நூல். ஓகேவா? அடுத்த கேள்வியில் 20வது கேள்வி பாருங்கள். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என கூறியவர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் போடுங்க பார்க்கலாம். ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. இந்த வரிகள் நமக்கு யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பாரதிதாசன். சி தான் கரெக்டு. சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி. சரியான ஒன்றை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. பாஞ்சாலி சபதம் நூலோட அமைப்பு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பாஞ்சாலி சபதம் நூலோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு ஆன்சர் கூட ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகே, இதுக்கான ஆப்ஷன் பார்க்கலாமா? பாஞ்சாலி சபதம் அப்படின்ற நூல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ங்களா, பாரதியார் எழுதுனதுன்னு சொல்லிட்டு. இதில் நமக்கு அதோட உட்பிரிவுகள்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மொத்தமாக 2 பகுதிகள் இருக்குங்க. ஓகேவா? பாஞ்சாலி சபதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பகுதிகள் இருக்குது. அப்போ 2 பகுதின்னு வரும்போது நமக்கு 2 ஆப்ஷனில் இருக்குது. அப்போ நம்ம அடுத்தது பார்க்கணும். அது வந்து நமக்கு 5 சருக்கங்களை கொண்டது. 5 சருக்குன்னு வரும்போது நமக்கு ஏ ஆப்ஷன் தான் கரெக்டாக வருது. ஓகேவா? அப்போது பாஞ்சாலி சபதம் அப்படின்றது நமக்கு 2 பகுதிகள், 5 சருக்கம், 412 பாடல்களை கொண்டது. ஓகேவா? இதுக்கு நமக்கு ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்ப்போமா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நமக்கு பாஞ்சாலி சபதத்தில் அந்த கதை மாந்தர்களை பொறுத்து சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், தூது சென்றவர் அத்தினாபுரம் மன்னன் மடப்பிடி துரியோதனின் தந்தைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்போசிட்டில் துரியோதனன், விதுரன், பாஞ்சாலி, திருடாட்டிரன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கான ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆப்ஷன் பார்க்கலாமா? நமக்கு பாஞ்சாலி சபதத்தில் பாண்டவர்கிட்ட தூது போனது யாருன்னா நமக்கு விதுரன். ஓகேவா? விதுரன்றவர் தூது போகிறாரு. அத்தினாபுர மன்னன் யாருன்னா நமக்கு துரியோதனன். மடப்பிடி அப்படின்னு அழைக்கப்படுறது யாருன்னா நமக்கு பாஞ்சாலி. ஓகேவா? மடப்பிடி. துரியோதனோட தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு திருதராட்டிரன். ஓகேவா? திருதராட்டிரன் நமக்கு 4. இப்போ ஆப்ஷன் பாருங்கள், 2, 1, 3, 4ன்னு வருது. 2, 1, 3, 4ன்றது நமக்கு எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பியில் தான் இருக்குது. பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி. பொருந்தாத ஒன்றை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், புணரி, முன்னீர், பறவை, வாரணம்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் போட ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? இதில் புணரி, முன்னீர், வாரணம் இதெல்லாமே நமக்கு கடலை குறிக்கும். பறவை அப்படின்றது பறக்கக்கூடிய பறவையை குறிக்கும். இது நமக்கு பொருந்தாத ஒன்று. அதுவே பறவை, இந்த பறவை எழுதுனாங்க அப்படின்னா இது வந்து கடலை குறிக்கும். ஓகேவா? நமக்கு இதில் சி தான் பொருந்தலை. அடுத்த கேள்வி பாருங்கள். யாருடைய முன்னோர் காலத்தில் கரும்பு சீனாவில் இருந்து கொண்டு வரப்பட்டு பயிரிடப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு ஆன்சர் போட ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகே, இதுக்கு ஆன்சர் பார்க்கலாமா? அதாவது அதியமானோட முன்னோர்கள் காலத்தில் தான் நமக்கு சீனாவிலேருந்து கரும்பு கொண்டு வந்து பயிரிட்டாங்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா பி தான் கரெக்டு. ஓகே, அடுத்த கேள்வி. தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னாட் ஷா என பாராட்டப்படுபவர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் போட ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? அதாவது தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னாட் ஷா என அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அறிஞர் அண்ணா. ஓகேவா? அறிஞர் அண்ணா. யார் இவர் இந்த மாதிரி சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கல்கி இதெல்லாம் நடத்திய நமக்கு கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவங்க. ஓகேவா? கிருஷ்ணமூர்த்தி கல்கி அப்படின்னு சொல்லிட்டு புகழப்படுறாங்க இல்லைங்களா, அவர் தான் வந்து நமக்கு அறிஞர் அண்ணாவை தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னாட் ஷா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சார். ஓகேவா? அடுத்த கேள்வியில் பார்க்கலாமா? ஒரு பொருத்துக்கு கொடுத்துருக்காங்க, சொல்லும் அதுக்கான பொருளும். வனப்பு, மதுரம், அடவி, பிடின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்டில் அழகு, காடு, பெண் யானை, இனிமைன்னு கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் பார்க்கலாம். ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? வனப்பு அப்படின்னா இதுக்கு வனப்புன்றது நமக்கு அழகை குறிக்கும். வனப்புனா அழகு. மதுரம் அப்படின்றது இனிமையை குறிக்கக்கூடியது. அடவி அப்படின்னா காடு. பிடி அப்படின்னா பெண் யானை. இதுக்கான ஆப்ஷன் பாருங்கள், நமக்கு 1, 4, 2, 3 வருது. 1, 4, 2, 3ன்றது நமக்கு சியில் தான் இருக்குது. சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி. நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா எனும் வரிகளுக்கு உரியவர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் போட ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகே, இதுக்கு ஆன்சர் பார்க்கலாமா? நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா இந்த வரிகளுக்கு உரியவர்னு கேட்குறாங்க இல்லையா,
யார் இந்த வரிகளுக்கு உரியவர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பி தான் சரியான ஆன்சர். இந்த வரிகளை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தோழர் ஜீவானந்தம். ஓகேவா, இந்த வரிகளை சொன்னது நமக்கு தோழர் ஜீவானந்தம். யாரை சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் சொல்லியிருக்காரு. இங்கே கேட்டிருக்கிறது நமக்கு அந்த வரிகளுக்கு உரியவர்னா யார்? நமக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா, அடுத்த கேள்வி பார்க்கலாமா? ஒரு பொறுத்துக்க. வெண்பாவின் ஈற்று சீர் கொடுத்துருக்காங்க, அதுக்கான வாய்ப்பாடு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், எண், படும், நாடு, உலகுன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்டில் மலர், நாள், பிறப்பு, காசுன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சரை போட ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம் பாருங்கள், எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்பா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஈற்று சீர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓரசை சீராக வரும். கரெக்டாக, அதாவது ஓரசையாக வரும் நமக்கு. இப்போ பாருங்கள், எண் அப்படின்றது எப்படி பிரிக்கலாம்? நமக்கு ஒரு குறில் இருக்குது, அது கூட ஒரு ஒற்று இருக்குது. குறிலும் ஒற்று இருந்துச்சுன்னா இதை எப்படி சொல்லலாம்? நம்ம நேர்னு சொல்லலாமா? ஒரு குறிலும் ஒரு ஒற்று இருந்தால் நேர்னு வரும். படும்னு கொடுத்துருக்காங்களா, பா, டு, இம் ரெண்டுமே குறில் இல்லையா? குறில் இணைந்து ஒற்று வந்துச்சுன்னா அது எப்படி சொல்லலாம்? நம்ம நிறைன்னு சொல்லலாமா? ரெண்டு குறில் இணைந்து ஒற்று வந்துச்சுன்னா அது வந்து நிறை. நாடுன்னு கொடுத்துருக்காங்களா, நாடுன்றது நமக்கு நா அப்படின்றது நெடில் வந்து நமக்கு நேர். ரெண்டாவதாக வரக்கூடியது டூன்னு இருக்கா, அதாவது நமக்கு வெண்பா பாவகையில் ஊ அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா அது வந்து நமக்கு உகரம் வந்துச்சுன்னா நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இங்கே முன்னாடி என்ன இருக்குது? நமக்கு நான்றது ஒரு தனி நெடில் வந்து நமக்கு என்னது? நேரு கூட ஒரு உகரம் வந்துச்சுன்னா நேர்புன்னு சொல்லிடணும். ஓகேவா, நேர்புன்னு சொல்லிடணும். இப்போ நம்ம அதை நேர்புன்னு எழுதிக்கிறோம். ஓகேவா, அடுத்ததாக உலகுன்னு கொடுத்துருக்காங்க. உலகு அப்படி எழுதுங்க. உலகு அப்படின்னா கூ வந்துச்சுன்னா அது வந்து உகரம் வந்துடுச்சு. சரி, ஓகே. முன்னாடி கேட்குறது ரெண்டு குறில் இருக்குது. ரெண்டு குறில் இணைந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நிறைன்னு சொல்லுவோமா? நிறை கூட ஒரு உகரம். அப்போ நம்ம அதை வந்து நிறைபுன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, நிறைபு. இப்போ நமக்கு இதுக்கான வாய்ப்பாடு போடுங்க. நேர் அப்படின்னா என்னது? நேர்னா நாள். கரெக்டாக, நேர்னா நாள் அப்படின்ற வாய்ப்பாடு வரும். நிறைன்றது நமக்கு மலர். நேர்பு அப்படின்னா காசு. நிறைபு அப்படின்னா பிறப்பு. ஓகேவா, நிறைபுனா பிறப்பு. இதுக்கான ஆப்ஷன் போட்டு பாருங்கள், நமக்கு எப்படி வருது பாருங்கள். எண் அப்படின்றது நமக்கு 4ன்ற வாய்ப்பாட்டில் வந்திருக்கு. அப்போது எண்ணா நமக்கு 4ன்ற வாய்ப்பாட்டில் வருது, 2ன்னு வந்திருக்கு. கரெக்டாக. படும் அப்படின்றது நமக்கு மலர்ன்ற வாய்ப்பாட்டில் வந்திருக்கு, 1ன்னு வந்திருக்கு ஆப்ஷன். நாடு அப்படின்றது நமக்கு காசுன்ற வாய்ப்பாட்டில் போகுது. ஓகேவா, காசுன்றது நமக்கு 4ஆக தான் இருக்குது. உலகு அப்படின்றது நமக்கு பிறப்பு அப்படின்னு முடியுது. அப்போ பிறப்புனா நமக்கு 3ஆக வருது. ஆப்ஷன் பாருங்கள், 2143ன்னு வருது. 2143ன்றது நமக்கு எங்கே இருக்குது? ஏ ஆப்ஷனில் இருக்குது இல்லையா? நமக்கு ஏ தான் சரியான ஆன்சர். இதுக்கு ஏ தான் கரெக்டு. ஓகேவா, உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி பார்ப்போமா? வயலும் வயல் சார்ந்த இடமும். இதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். மிக எளிமையான கேள்வி. ஓகேவா, இதுக்கு ஆன்சர் சொல்லிடலாமா? இப்போ நமக்கு வயலும் வயல் சார்ந்த இடமும் அப்படின்றது நமக்கு மருத நிலத்தை குறிக்கும். மருதத்திணை. கரெக்டாக, சி தான் சரியான ஆன்சர். குறிஞ்சி அப்படின்னா நமக்கு மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லைன்னா காடும் காடு சார்ந்த இடமும், நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலைன்னு கேட்டாங்கன்னா மணலும் மணல் சார்ந்த இடமும். ஓகேவா, எல்லாமே தெரியலையா உங்களுக்கு? அடுத்த கேள்வி, பாண்டியர்களின் துறைமுக நகரம்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, இதுக்கு ஆன்சர் பார்த்துடலாமா? பாண்டியர்களோட துறைமுக நகரம் அப்படின்னு கேட்டாங்கன்னாக்க நமக்கு கொற்கை, ஏ தான் சரியான ஆன்சர். இவங்களுக்கு வந்து இன்னொரு துறைமுகமும் இருக்குது. ஓகேவா, காயல் அப்படின்ற துறைமுகம். காயல் அப்படின்றது நமக்கு பாண்டியர்களோட துறைமுக நகரமாக இருந்தது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. காவிரி பூம்பட்டினம்ன்றது யாரோட துறைமுக நகரம்? நமக்கு சோழர்களோடது. காவிரி பூம்பட்டினம்னா நமக்கு சோழர்களோடது. அதுவே முசிறி, தொண்டி, இது கூட காந்தலூர் அப்படின்னா காந்தலூர் அப்படின்ற இன்னொரு துறைமுகம். இது மூணுமே நமக்கு யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சேரர்களோடது. சேரர்களோட மிக முக்கியமான துறைமுகம்னு கேட்டாங்கன்னா நமக்கு முசிறி மட்டும். ஓகேவா, தொண்டியும் காந்தலூரும் அவங்களோட மற்ற துறைமுகங்கள். ஓகேவா, மொத்தமாக நம்ம 30 கேள்வி போட்டிருக்கிறோம். இடையில உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்தேன். இந்த மாதிரியே கொடுக்கலான்னாக்கா நீங்கள் கமெண்ட்டில் பண்ணிடுங்க. அடுத்த தேர்வு நீங்கள் ஆன்லைனில் அப்படி டேரெக்டாக எழுதுகிற மாதிரி கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை நார்மலாகவே நீங்கள் அந்த மாதிரி டைம் கொடுக்க வேணாம், எங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம நார்மலாக இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரி வீடியோ போட்டுக்கலாம். ஓகேவா, மற்றபடி நம்ம அடுத்த டெஸ்ட், நாளைக்கான டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 9th ஓல்டு தமிழில் 2வது பருவம் இயல் 4, 5, 6 அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்க்கலாம். இந்த டெஸ்ட்டுக்கான ஆன்லைன் லிங்க் வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் நம்ம வெப்சைட்டில் போய்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா, நன்றிங்க. வீடியோ முடிச்சுக்கலாம்.